வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. முறைகேடுகளை தட்டி கேட்டதால் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக பாதிக்கப்பட்ட 7 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் புகார் வாசிக்க அனைத்தும் வீண் பழி என வேளாங்கண்ணி ஜமாத் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஜமாத் நிர்வாகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் அதை தட்டி கேட்டதோடு முறைகேடு தொடர்பாக வக்பு வாரியத்தில் புகார் அளித்ததால் ஆத்திரத்தில் ஜமாத்திற்கு எதிராக செயல்படுவதாக கூறி 7 பேரின் குடும்பங்களை ஜமாத் நிர்வாகத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வக்பு வாரியத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணதால நிர்வாகத்தில் நடக்கிற முறைகேடு சம்பந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவர் ஜமாத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லிட்டு என்னை ஊர் வழக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து செஞ்சு ஊர் வழக்கம் பண்ணாங்க. இதனால் ஊரில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க முடியவில்லை என்றும் ஊர் மக்களோடு சகஜமாக புழங்க முடியவில்லை என்றும் ஒதுக்கி வைக்கப்பட்ட குடும்பம் என்ற ஊராரின் ஏளன பார்வைக்கு மத்தியில் மிகுந்த மன உளைச்சலில் வாழ்ந்து வருவதாகவும் வேதனையை கொட்டினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர். அந்த உண்மையை சொன்னதுக்கான என்னை ஊற வைக்க வச்சிருக்காங்க. இதனால என்னை நல்ல கட்டிலேருந்து என்னை ஒதுக்குறாங்க. அது இல்லாமல் என்னன்னா என்னோட அண்ணன் தம்பியெல்லாம் என்கிட்ட பேசுறதே கிடையாது. என்னோட மனைவி என்னோட குழந்தைகள்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. ஏன்னா ஏன் அவங்களை ஊர் வைக்க வைக்கணும், ஒரு ஆளை ஊர் வைக்க வைக்கணும் அப்படின்னு மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது தொடர்பாக ஜமாத் நிர்வாகத்திற்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் தரப்பிற்கும் இடையே பிரச்சனைகள் நீடித்து வந்த நிலையில் வேளாங்கண்ணி போலீசார் இரு தரப்பிற்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. ஆனால் பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்தில் எல்லை மீறி மோதலாக மாற அந்த முயற்சி கைவிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுத்து தங்களை ஊரோடு சேர்த்து வைக்க கோரி நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சம்ஸ் தப்ரேஸ் உட்பட பாதிக்கப்பட்ட 7 பேரும் புகார் அளித்திருக்கின்றனர். இதற்கிடையே பாதிக்கப்பட்டவர்களின் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்த வேளாங்கண்ணி ஜமாத் செயலாளர் சம்ஸ் தப்ரேஸ் என்பவர் குற்றப்பின்னணி கொண்டவர் என்றும் அறத்தை பின்பற்றும் ஜமாத் நிர்வாகம் ஒருபோதும் குற்றப்பின்னணி கொண்டவருக்கு துணை போகாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஊர் நீக்கம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு வருது. அது உண்மையான நிகழ்வு அல்ல. எப்படின்னா இந்த ஜமாத்திலேயே இருந்த சம்ஸ் தபுர்ஸுங்கிறவர் அவர் மேலே பல குற்ற பின்னணி வழக்குகள் இருக்குது. அவர் கிட்னாப்பு, பெண்ணு கடத்தல் எல்லாமே இருந்து குண்டாசா ஆக்டில் உள்ளார போனவர். அப்படியாப்பட்டவர் இந்த ஜமாத்துடைய பதவிக்கு வரணும், நிர்வாகத்துக்கு வரணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஜமாத்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இருக்கும். இந்த ஜமாத்தில் எல்லாருமே எனக்கு கீழே இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு, கட்டுப்படணுங்கன்னு நினைக்கிறாரு. மேலும் ஜமாத் தொடர்பான விவகாரங்களில் மட்டுமே சம்ஸ் தப்ரேஸ் உட்பட 7 பேருடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என முடிவெடுத்ததாகவும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கவில்லை எனவும் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளித்தார். ஜமாத்து தொடர்பான கட்டுப்பாடு எந்த தொடர்பு வச்சுக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அவர் அந்த ஒரு ஆளை வச்சு தான் அந்த 6 பேரும் அவருடைய வாழ்வாதாரத்தை நகர்த்துறாங்க. அவர் ராஜி வச்சிருக்கிறாரு, 2 பேர் ஆட்டோ டிரைவரு, 2 பேர் ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க. இது மாதிரி ஆள் இருக்கும் போது அவங்க சப்போர்ட் பண்றாங்க அவங்களுக்கு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஜமாத் விவகாரங்களில் அத்துமீறி நுழைந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் இதனை நிர்வாகம் கண்டித்ததால் வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கில் சம்ஸ் தப்ரேஸ் பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் கூறினார் வேளாங்கண்ணி ஜமாத் தலைவர். அந்த சம்பந்தப்பட்ட அந்த ஷேக் தாவூத் ராஜா என்கிற ஷேக் தாவூதை சம்ஸ் தப்ரேஸ்ங்கிறவர் சட்டத்தை மீறியும் ஜமாத்தை மீறியும் கொண்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சார். அதுக்கு சம்மந்தப்பட்ட புகார் திருத்துறைப்பூண்டி மாளிகை காவல் நிலையத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் சம்பந்தமான அந்தரங்கமான விஷயங்களை அவங்களுடைய உறவினர்களுக்கே சமூக ஊடகங்கள் மூலமாக சொல்லி அவங்கள மிரட்டி மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி பணியை வச்சு விவகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காரு. ஜமாத் ரீதியாக உள்ள விஷயங்களை இது போன்ற கட்ட பஞ்சாயத்து மூலம் தீர்த்து வைக்கக்கூடியவர் தான் சம்ஸ் தப்ரேஸ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.